சொல்லணும் அப்படின்னா அங்கே ஐயா ஒருத்தவங்க புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. அந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள் இருக்கு. ஆனால் இங்கே வந்திருக்கவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும்தான். 2000 குடும்பங்களுக்கு சான்றாக ஒரு 2 பேர் மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையின்மையை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க பெரியவங்களாம் சொன்னாங்க, நம்ம வந்து எந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு வந்து நம்ம வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அது உங்களுடைய காலமாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்று எங்களுடைய காலத்தில் நான் குலாளன் என்று சொல்வதை மிகவும் பெருமை அடைகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குலாளருமே வந்து தன்னுடைய பெயரின் பின்னால் அடைமொழியாக குலாளன் என்று தன்னை சேர்த்துக் கொண்டிருக்கிறான். அதே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். எங்க ஊர் பக்கம் வந்து பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி அப்படின்னா வந்து 100 செம்மறியாடு கூட ஒன்றை சேர்த்து மேய்ச்சிடலாம், ஆனா 10 கொசப்பையனை ஒன்று சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, செம்மறியாடை வந்து மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஆடு எந்த வழியில போகுதோ அதே வழியில எல்லா ஆடுமே பின்தொடர்ந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கொசப்பையில வந்து ஒன்று சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழியை சொன்ன அத்தனை பேருக்கும் நான் இன்று ஒரு செய்தி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் எந்த ஒரு குலாளனுக்கும், அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு குலாளனுக்கும் ஒரு சிறிய துன்பம் என்றாலும், அவனுக்கு ஒரு சிறிய அவமானம் என்றாலும், ஒட்டுமொத்த குலாளர்களும் ஒன்று சேர்வோம் என்பதை இந்த திருக்குறள் கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதல் தேவை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு ஒரு தலைவன் தேவைப்படும். எந்த ஒரு சமுதாயமும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் வெற்றி அடையலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவன் தேவை. அந்த தலைவன் யார் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தா இருக்கிறதே தவிர, நான் அந்த தலைவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய கருத்தாவே இல்லை. ஏன் நம்ம அந்த தலைவனாக ஆக முடியாது? நமக்கு என்ன இல்லை? நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. திறமை இல்லையா? அறிவு இல்லையா? கடவுளே படைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையை நம்ம கிட்ட இருக்கும்போது ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு நம்ம கிட்ட இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஆனா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடுத்தவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அவன் போனா அப்படின்னா நான் போறேன், அவன் முன்னாடி நின்னா அப்படின்னா அவனுக்கு பின்னாடி நான் நிக்கிறேன். ஆனா அவன் முன்னாடி போறான், நான் பின்னாடி போவேன். அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் திரும்பி வந்துடுவேன். இதுதான் நம்மளுடைய நிலைமையா இருக்குது. அவன் நம்ம இனத்தை சார்ந்தவன் தானே, நம்முடைய சமுதாயத்தை நம்ம பாடுபடுறோம், அதையும் நம்ம செய்ய மாட்டோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி